எந்த பிரச்சனை விழுங்க பார்த்தாலும் தேவ பிரசன்ன மத்தியில இருக்குது. பயப்படாம கையை தட்டி கால்கள் சரிக்கிடும் போது ஆகிடும் கிருபை திருவயலே தலைமையா. எந்த கால்கள் சரிக்கிடும் போது அங்கும் உமது கடைக்கலமே. கைதட்டி மறைவிடமே தடையெல்லாம் உடையுது. சில தடையெல்லாம் உடையுது. சில தடையெல்லாம் உடையுது. உன் குடும்பத்தை கரங்களை தட்டி ரம் தன உன்னை விழுங்க பார்க்க வந்தது. உன்னை விழுங்க நினைச்சவங்க, உன்னை அழிக்க நினைச்சவங்க இன்னையோட கர்த்தருடைய நாமத்துல சங்கரிக்கப்படும்படி ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி ஏமாற்றம் அடைவதில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்க விழுங்க வந்தது. எந்த வியாதி, எந்த மரணம் உன்னை அசைக்க வந்ததோ, உன்னை உயிரோட விழுங்க வந்ததோ, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியே வருவாயாக. கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கைதட்டி ஏமாற்றம் அடை ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கையை மேடவை தள்ளியிலையா சொல்லுங்க. பாருங்க, உங்களை விழுங்க நினைக்கிறவன, உங்களை பற்றி கொள்ள இல்லாதபடி செய்ய நினைக்கிறவங்கள பாருங்க, அடுத்த 1ஆம் தேதி நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. நீங்க தேடியும் காணாதிருப்பீங்க. யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு தெரியல, யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னு தெரியல. தூரமா கரவா கடவா கடவா கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. லோரி லோரி பெத்துகா 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 பெத்துகா. இதுவரை உன்ன உன் பின்னாடியே உன் காலடி மண்ணுல பின் தொடர்ந்து வந்தது. இப்ப 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 கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல உடையுது, உடையுது.
சொல்லுங்க. உங்களையே டார்கெட் பண்ணி உங்களையே அழிக்க போர் செய்ய நினைக்கிற ஆவியெல்லாம் அடுத்த 8வது மாதம் கண்ணுக்கு கத்துறது தெரியாதபடி கர்த்தர் விளக்குவாரு. உன்னை டைவர்ஸ் கொடுக்கணும், உன் குடும்பத்தை அழிக்கணும்னு வச்சது, குடும்பத்தை அழிக்கணும் சொல்லி வச்சது, குடும்பத்தை அழிக்க சொல்லி வச்சது எங்க இருக்கிற, யாருக்குள்ள இருக்கிற? இப்ப வா வா வெளிய, வா வா வெளிய, வா வெளிய, வா வெளிய, வா வெளிய, வா வெளிய, வா 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 வெளிய, வா வா வெளிய. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. சில வியாதி எல்லாம் சொல்லுவாங்க, முத்திச்சுங்க அந்த வியாதி, அவங்கள காப்பாற்ற முடியாது. யாரெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்களோ கர்த்தர் இந்த மத்தியானல அவருடைய வல்லமைனால உங்களை தூக்கி எடுப்பாரு, உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பாரு. உங்க வாழ்க்கையை கர்த்தர் காப்பாற்றுவாரு, உங்க குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவாரு, உங்க பிள்ளைய கர்த்தர் காப்பாற்றுவாரு. நீ கட்டுற வீட்டை கர்த்தர் காப்பாத்தி உன்னை தூக்கி எடுப்பாரு. பேத்துக்கா 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 பேத்துக்கா. இங்க மாத்திரம் இல்ல, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது. ஆமீன். வரலையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 31ஆம் தேதி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை சொல்லுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட நாளிலே என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நம்ம இங்க கையை மேல உயர்த்தி கூப்பிடுறங்க. நம்ம வீட்டை அழிக்க வந்தது, நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தது, அவனை அழிக்க வந்தது, அவன் குடும்பத்தை அழிக்க வந்தது பின்னிட்டு கீழே விழுது, பின்னிட்டு கீழே விழுது, பின்னிட்டு கீழே விழுது, பின்னிட்டு கீழே விழுது. வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கூப்பிட்டா சொல்லுங்க, நான் கூப்பிட்டா என் சத்துருவை என்னை விட்டு பின்னிட்டு போகும்படி செய்வாரு. அப்படின்னா பின்னாடி திரும்பி போகும்படி செஞ்சிருவாருங்க. உனக்கு முன்னாடி எதிர்த்து வந்தவர்கள், உன்னை அழிக்க வந்தவங்க, உன் குடும்பத்தை கெடுக்க வந்தவங்க, கர்த்தருடைய நாமத்துல சொல்ற, பின்னிட்டு போகாமடி, பின்னிட்டு போகும்படி, பின்னிட்டு நான் பார்க்கிறேன். இங்க நான் பார்க்கிறேன், உங்க வீட்டை விட்டு சில ஆவியெல்லாம் பின்னிட்டு வெளியே ஓடுது, ஓடுது, வெளியே ஓடுது, வெளியே ஓடுது. உன் வயிற்றுல இருக்குது, வெளியே ஓடுது. உன் காலடி மண்ணில் இருக்குது, வெளியே ஓடுது. உன் காலடி மண்ணில் இருக்கிற, உன் காலடி மண்ணில் இருக்கிற சில கட்டுகளை கட்டல். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதுக்காக எப்படியாவது பாஸ்டர், எப்படியாவது இந்த பிசாசு பிடிந்து என் புருஷனை காப்பாற்றணும், எப்படியாவது குடி பழக்குது என் பிள்ளைய காப்பாற்றணும், எப்படியாவது இந்த சண்டையிலேருந்து எங்கள் குடும்பம் காப்பாற்றப்பட வேணும். வந்திருக்கிற உங்க கையை மேலே உயர்த்துங்க. ஆண்டவரே, நாங்கள் இங்கே ஆலயத்தில் நின்று கையை மேலே உயர்த்துறோம். எங்களை அழிக்க வந்தது, எங்க குடும்பமே இருக்கக்கூடாதபடி தடை செய்து வந்தவங்களை நீங்க விசுவாசத்தோட கையை மேலே உயர்த்துங்க. ஆண்டவரே இறங்குங்க, மன இறங்குங்கப்பா. என் சத்துரு இன்னைக்கு பின்னிட்டு போகட்டும். என்னை அழிக்க இத்தனை வருஷம் மாந்திரிகம் பண்றாங்களே, சூனியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்களே, என் குடும்பத்தையே இருக்கக்கூடாதபடி, என் கர்ப்பத்தை அடையக்கூடாதபடி. சிலருக்கு நடந்த காரியமே ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஒரு மாதிரி அந்த கடைசி அந்த நாட்கள் வரும்போது, சூனிய நாட்கள் வரும்போது, இன்னையோட உன் சிந்தனையை விட்டு கர்த்தர் அதை வெளியேற்றுறார். உன் சிந்தனையை விட்டு கர்த்தர் வெளியேற்றுறார். உன் சிந்தனையை விட்டு கர்த்தர் வெளியேற்றுறார். உன் சிந்தனையை விட்டு கர்த்தர் வெளியேற்றுறார். உன் சிந்தனை விட்டு கர்த்தர் வெளியேற்றுறார். வெளியேற்றுறாரு, வெளியேற்றுறாரு, வெளியேற்றுறாரு. என்னை அழிக்க வந்த சர்ப்பம், என் குடும்பத்தை கெடுக்க வந்த மனுஷங்கள்லாம்
கர்த்தர் ஒரு நாளும் எனக்கு முன்னாடி வரபடி செய்ய மாட்டார். இன்னையோட என்னை விட்டு பாதி காரியங்கள் சத்துரு போட்ட முத்திரைகளை கர்த்தர் பின்னிட்டு போகும்படி நித்தியம் டிவியில பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சோ, உங்க வீட்டுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ, அது உங்க வீட்டை விட்டு பின்னிட்டு திரும்பி போகும். பின்னிட்டு போகும். பின்னிட்டு போகும்படி, பின்னிட்டு போகும்படி, உன் சத்துருவை பின்னிட்டு போகும்படி உனக்கு விரோதமாக இருக்கிற மனுஷர்களை பாருங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், கூப்பிட நாளிலே என் சத்துருகள் பின்னிட்டு திரும்புவார்கள். என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கையை மேல உயர்த்தி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னு, என் கூட இருக்கிறீங்கன்னு, என் சத்துருகள் பின்னிட்டு ஓடுறத அறிந்து கொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி என் குடும்பத்தை காப்பாத்துங்க ஆண்டவரே. கையை எல்லா சிந்தனை வச்சு கேளு. ஆண்டவரே, என்னை அழிக்க வந்தது, எனக்கு ஒவ்வொரு மாசம் அதே காரியமா ரிட்டர்ன் வருது, அது பின்னிட்டு போவாதாக. சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பற்றி கொள்ள, உங்களை குறிவைத்து தாக்கின சில வல்லமைய கர்த்தர் இன்னைக்கு பின்னிட்டு போகும்படி. ஆமீன். வரல அந்த வார்த்தை பாருங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அடுத்த மாசம் 8வது மாசம் உனக்கு எதெல்லாம் எதிரிட்டு வரன்படி உனக்கு ஏவல் பண்ணினாங்களோ, யாரெல்லாம் 8வது மாசம் உன்னை என்னெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்களோ, கர்த்தர் ரிட்டர்ன் பண்ண போறாரு. அந்த வார்த்தைகளை கர்த்தர் ரிட்டர்ன் பண்ண போறாரு. யாரும் உன்னை பார்த்து பேசணும், அவன் தலைமையில கர்த்தர் அந்த வார்த்தைய உனக்கு விரோதமாக எதை செஞ்சானோ கர்த்தர் அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணபடி செய்யறாரு. நல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நீ பயப்படாம ஆராதனை செய், நீ பயப்படாம கர்த்தரை பாடி துதி. உன் சத்துருகள் வெட்டு விண்டு மடிந்து போனார்கள் வேற. ஆமென். உனக்கு ஒரு வழியா சத்துரு வந்தா 7 வழியா ஓடுறது வேற. என்னன்னா வந்துட்டே இருப்பாங்க, உங்க கிட்ட ஆல்மோஸ்ட் கிட்ட வர மாதிரி கிட்ட வருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படியே நியூட்டன் பண்ண வைப்பார். உங்க பிரச்சனை மாறப்போகுது, உங்க பிரச்சனை இன்னைக்கு மாறப்போகுது, உங்க சூழ்நிலை இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு, உங்க யுத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு மாத்துறாரு, உங்க தோல்வியை கர்த்தர் மாற பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் பக்கத்துல சொல்றீங்க, என் வீட்டுல ஒரு மாற்றம் உண்டாக போகுது? சொல்லுங்க, என் வீட்டுல ஒரு மாற்றம் உண்டாக போகுது, என் பிள்ளைகள் ஒரு மாற்றம் உண்டாக போகுது, என் புருஷனுக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகுது. எத்தனை பேர் கையை பிடிச்சு சொல்றீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. உங்க போட்டோ இருந்திருக்கலாம், உங்க வஸ்திரம் மந்திரவாதி கையில் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்ல ரிட்டன், அவன் பண்ணது அவனுக்கு ரிட்டனா கர்த்தர் மாற்ற போகிறான். உங்க மேல பொய் வழக்கு, பொய்யான காரியங்கள் ஏதாயிலும் திணிச்சிருந்தா கூட சில நேரத்தில் ஆமென் சொல்லுங்க, சில நேரத்தில் நம்ம சத்துரு தப்பிச்சு கொள்ளத்துக்கு நம்ம மேலே என்ன போடுவாங்க? பழிய போடுவாங்க. சொல்லுங்க, பேசுங்க, என்ன போடுவாங்க? அந்த பழிய கர்த்தர் அவங்க மேல திருப்புவார். நீங்க பயப்படாதீங்க, அந்த பழி உங்களை பழி வாங்காது, அந்த பழி உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, பின்னிட்டு போகும்படி செய்ய போகிறாரு. எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி அல்லே. இதுதான் இந்த ஆராதனையில கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக
சங்கீதம் 57:2 சொல்கிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த மத்தியானல உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். உன் சத்துரு மத்தியில கர்த்தர் எல்லாத்தையும் உடைச்சி உனக்காக கர்த்தர் யுத்தத்தை பண்ண போகிறார். நல்லா கையை தட்டி வாய. ஆமென். வரலையே, அடுத்த மாசம் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாருங்க, வல்லவரா இருக்கிறாருங்க. ஆமென். வரலையே, நான் மறுபடியும் சொல்றேன், 8வது மாதம் உன்னை யாரெல்லாம் விழுங்க நினைச்சா கூட விழுங்க முடியாது. யாரெல்லாம் அழிக்க நினைச்சா கூட பேசுங்க. உங்க கூட யாரெல்லாம் காரணம் இல்லாம சண்டை போட நினைச்சா கூட சண்டை போட முடியாது சிஸ்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க 7 மாசம் காரணம் இல்லாம சண்டையை போட்டுருக்கீங்க. காரணம் இல்லாத உங்க வீட்டுக்குள்ள யுத்தம் நடந்திருக்குது. ஆனா அந்த 7வது மாதம் இரவு முடியறதுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய மகிமையை நீ காண போகிறார். கையை மேல உயர்த்தி எத்தனை பேர் கையை மேல வச்சு சொல்ல முடியும்? சிறைச்சாலின் கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். கைத்தடி பண்ணலாமா? சிறைச்சாலின் கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே பாடி மகிழ்ந்திடுவே. டிவில பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த மத்தியான வேலையில கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒருத்தரால அழிக்க முடியாதுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ற? விழுங்கிற போல வரலாங்க. சில பாம்புல பாத்தீங்கன்னா தவளங்கொட்டை என்ன பண்ணுவோம் தெரியுமா? விழுங்க பார்க்கும். கையை மேல உயர்த்தி, உன்னை விழுங்க வந்த சர்பத்தை கர்த்தர் தலை நசுக்க போகிறாரு. தலை நசுக்க போறாரு, தலை நசுக்க போறாரு. என் கூட கை தட்டி பாடுறீங்களா? என்னோடு இருக்கும் போது கை தட்டி என்னாலும் வெற்றி. கரங்களை தட்டி பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது கையை தட்டி மலைகளை தாண்டிடுவே. கடும் பள்ளங்களை கடந்து கை தட்டி சொல்லலாமே. மலைகளை தாண்டிடுவே, கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், காவி எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், காவி எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், காவி எனக்கு ஆதாயமே.
ஜீவன், தாவி எனக்கு ஆதாயமே. மலைகளை தாண்டிடுவே, கடு பள்ளங்களை கடந்திடுவே. சொல்ல, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லையே. சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோத்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோத்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது, சொல்லுங்க, என்னால் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு சொல்ல இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு சொல்லுங்க, இருக்கும்போது. வாயை திறந்து கரங்களை தட்டி மத்தியான வேளையில குதிக்க ஆரம்பிங்க. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் என் மீது பாய்ந்தாலுமே, எதிர்த்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே. சொல்லுங்க, சொல்லுங்க, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் என் மீது பாய்ந்தாலுமே, எதிர்த்தவர்கள் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே. இல்ல இல்ல ஒரு நாளும் இல்ல, இல்ல இல்ல என ஒரு போதும் இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை ஒருத்தனாலையும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, விழுங்க முடியாது. பேசுங்க, ஒருத்தனாலும் என் காரியத்தை சாப்பிட முடியாதுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சரியத்தை ஒரு மந்திரத்தாலையும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. பாருங்க, வசனம் தான் சொல்லுதுங்க, என்ன விழுங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 57:3 சொல்லுது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். கையை மேல உயர்த்தி அல்லேலூயா போடுங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல. உங்களுக்கு எங்கெல்லாம் தடை வருதோ அங்கெல்லாம் ஒரு ஒத்தாசை வரும். அது எங்க? பரலோக தேவனிடத்திலிருந்து வருங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். கையை மேல உயர்த்தி அல்லே. ஆமென். வரலையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழிக்க நினைச்சாலும், என்னை மேற்கொள்ள நினைச்சாலும், அவையிலிருந்து விடுவிக்க ஒரு ஒத்தாசையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் வர மாட்டேங்குங்களே? எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கு கர்த்தரால் எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். என்னை கண்டிப்பா கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. ஆமென். வரலையே. பாருங்க, 3வது வசனம், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்த கையிலே அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் அப்படின்னு என்னை விடுதலையாக்குவார். ஆமென். சரி, என்னை விடுதலையாக்குவார்.
இயேசு நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை இறங்குது. 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 அக்கினி இறங்குது. கரங்களை மேலே உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அதான் பைபிளை கொடுங்கண்ணே. க்ளோரி ஜீசஸ். ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு ரப்பா பா 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 ஒரு ரப்பா பா 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 கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. Glory Jesus. Hallelujah. கையை மேலே வைத்து அல்லேலூயா போடுங்க. நித்தியன் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகின்ற 8ஆம் தேதி நம்முடைய ஆவடியில் தீர்க்க தரிசன விடுதலை கூட்டம் நடைபெறுகிறது. காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை கூட்டம் நடைபெறுகிறது. என்னை பார்க்க விரும்புகிறவர்கள், ஜெபிக்க விரும்புகிறவர்கள் காலையிலிருந்து சரியாக 8 மணிலிருந்து ஒரு 10-10:30 மணி வரை அங்கே தனித்தனியாய் பேசி தனித்தனியாய் எல்லாருக்கும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த கூட்டங்களை கர்த்தர் நடத்தும்படி கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு வருகிற 8ஆம் தேதி எங்கே? ஆவடியில். ஆமீன். வரலையே? கையை மேலே வைத்து அல்லேலூயா போடுங்க. இந்த நாளில் இந்த கரண்டின் தடையின் காரணமாக நம்ம ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு பேச இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு, உன் சத்துரு உன் மேல் ஏன் எரிச்சல் அடைகிறான்? உன் சத்துரு. 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஒருத்தர் யாரா நல்லா வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேலே வைத்து அல்லேலூயா போடுங்க. பாடின பின்பு
8ஆம் வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தான். கையை மேல உயர்த்தி அல்லேலூயா வரலையே, கையை மேல உயர்த்தி அல்லேலூயா வரலைங்களே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமீன். வரலையே. உங்க மேல சில மனுஷனுடைய எரிச்சல் உங்க மேல இருக்குது. இந்த 31ஆம் தேதிய அதை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க நினைக்கிறார். நல்லாதான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றதே. பாருங்க, நீங்களும் வாடகை விட்டு இருப்பீங்க, அவங்களும் வாடகை விட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கினது வீட்டில் வைப்பீங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பேசியிருந்தவங்க திடீர்னு பேசாத நிறுத்துவாங்க. ஆமென். பேச மாட்டாங்க. 2வது நாளை பார்த்தா மூஞ்ச திருப்பின்னு போயிடுவாங்க. நீங்க நினைப்பீங்க, ஏன் இவங்க நம்ம மேல அப்படி இருக்கிறாங்க? அதே வழியா வருவோம். அதே நீங்களும் நானும் நினைப்போம், நம்ம என்னதான் உங்களுக்கு செஞ்சிட்டோம்னு தெரியல. இல்லை, உங்க வளர்ச்சி, உங்க வாழ்க்கை சில பேருக்கு பிடிக்கல. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா போடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வளர்ச்சி வளர 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 நல்ல கட்சியம். ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். இங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தை யாருக்கு பிடிக்கல? சொல்லுங்க, யாருக்கு பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கல. சிலருக்கு பேசினாவே பிடிக்காது. யாரு கதை வேணா பேசு, அவங்க கதை பேசாத, எனக்கு பிடிக்கல. ஆமேன்னு சொல்லுங்க. நாக்கா உனக்கு நாக்கா அவங்களுக்கு பிரச்சனை, அதெல்லாம் வேணாம், அவளை பத்தி என்ன பண்ணாத, பேசாத. எனக்கு கர்த்தர் கட்டுகளை உடைப்பார். கையை மேல உயர்த்தி அல்லேலூயா போடுங்க. இது 1. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4 எடுங்களேன். எல்லாரும் எடுங்க. 4ஆம் அதிகாரம் பாருங்க. 5. காயனும் அவன் காணிக்கையும். பேசுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாள்ல வேலை கிடைச்சிருக்கும், ஒரே நாள்ல வாழ்க்கப்பட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கு சில நன்மை நடக்கும்போது மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளவே சொல்லுங்க முடியவே இந்த மாதிரி இருக்கிற சில வல்லமைய இந்த மத்தியான வேளையில கர்த்தர் உடைக்க போறாரு. மத்தியான வேளையில கர்த்தர் உடைக்க போகிறாரு. எத்தனை பேர் ஆமென்? நீங்க நல்லா பாருங்க, ஏன் மந்திரம் செய்யறான், ஏன் சூனியம் செய்யறான்? நீ அவனை விட டாப் லெவல்ல வளர்றீங்க. என்ன நீங்க நம்ப கட்டிப்போங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த ரோட்டோர கடை வச்சிருக்காங்களே, ரோட்டோர வண்டியில கடை வச்சிருக்காங்களே, ஒரு அம்மா புருஷன் இல்ல, 2 பிள்ளைங்க, பழைக்கிறதுக்கு வேற வழி இல்ல. இந்த அம்மா சின்ன ஒரு வண்டியில டிஃபன் கடை வியாபாரம் பண்ணிச்சு. சொல்லுங்க, என்ன வியாபாரம்? நல்லா போயிட்டு வியாபாரம். அதே அம்மாவை தள்ளி ஒரு 50-100 மீட்டர் இருக்கும், தள்ளி ஒரு வியாபாரம் செஞ்சிருக்காங்க. அதே டிஃபன் கடை ஒன்றத்தில் வைக்கிறாங்க. அவங்க குடும்பமா வைக்கிறாங்க. 2 அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, கணவன் மனைவி, மொத்தம் 5 பேர் சேர்த்து வைக்கிறாங்க. இந்த ஒரே அம்மா என்ன பண்ணுது, சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு பார்த்தாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா கடையில் ஜனம் இருந்துட்டே இருக்கும். அந்த 100 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஐயா வந்து
இந்த கடையை முறைச்சி பார்த்துட்டு போயிடுவார். போயிட்டு ஒரே ஒரு வாரங்க, நான் சொல்லுறதுல ஒண்ணு, இந்த குழந்தைகளை வச்சுன்னு டிஃபன் வியாபாரம் செஞ்சாங்க பாருங்க, கை விழுந்து போயிடுச்சு. என்ன விழுந்துச்சு? என்னையா அப்படின்னா, அவ எனக்கு முன்னாடி என்ன வைக்க கூடாது, கடை வைக்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க. கையை மேல போய் தலையில போடுங்க. உங்களை மாதிரியே யாரோ ஒருத்தர் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஒரு ஆட்டோக்காரனை கூட்டு வந்தாங்க. ஜோம் பண்ண ஆரம்பிச்ச சொல்லுது, இவளை முதல்ல டிஃபன் கடை போட மாட்டேன்னு சொல்ல நான் போயிடுறேன். டிஃபன் கடை போட மாட்டேன்னு சொல்லி நான் அவளை விட்டு என்ன பண்றேன், போயிடுறேன். ஏன்? இவ டிஃபன் கடை போட்டா என் கடைக்கு என்ன நடக்கல, வியாபாரமே உன் வீட்டுக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் காரியத்துக்கு விரோதமா யார் யாரு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ. இது ஒண்ணுங்க, இது ஒரு காரியம். ரெண்டாவது, சென்னையில இருந்து இங்க திருவள்ளூருக்கு இடம் வாங்கியிருக்கிறாங்க. என்ன வாங்கியிருக்கிறாங்க? இடம் அவங்க ஏதோ வாங்கினாங்க, கஷ்டத்துக்கு அவங்க வித்துட்டாங்க. இடம் வாங்க என்ன பண்ணாங்க, சும்மா என் இடத்த வைக்கிறது, மாமரம், கொய்யா மரம், நெல்லைக்கிய மரம், இந்த மாதிரி சில மரத்தெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி அவங்க வேலையடிச்சு பாதுகாத்து பெரிய தோட்டமாயிடுச்சு. பெரிய தோட்டமாயிட்டு உடனே இடம் கொடுத்தான் பாருங்க. எப்படியாவது அவன் இந்த இடத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிடணும். யாரெல்லாம் உன் வீட்டை எழுதி வாங்கிக்கணும், உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், உன் குடும்பமே இல்லாதபடி அழிக்க நினைக்கிறாங்க பாருங்க, கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்க ஐயா. கரெக்டா கடகால் போட வந்த இடத்துல அந்த இடம் வாங்கினவருக்கு கீழே விழுந்து பிரெயின்ல போற நரம்பு ரத்தம் பிளாக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அங்க போய் வீடு கட்ட நினைக்கிறாங்க. என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. வீடு கட்டணும் போனாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும். இந்த மத்தியான வேளையில உன் காரியத்துக்கு விரோதமா யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விரோதமா செய்ய நினைக்கிறாங்களோ, நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் நீங்க உடைப்பாரு. எவ்வளவோ ட்ரை பண்றாரு, கல் இறக்கணும் ட்ரை பண்றாரு, மண்ணு கொண்டு ட்ரை பண்றாரு, எப்படியாவது இன்னைக்கு ஆளை வச்சு குடி எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. முடியவே முடியல. ஆமீன் சொல்லுங்க. கையை மேல வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கையை மேல வைத்து அல்லேலூயா போடுங்க. கடைசியா நம்மளால தான் முடியலையே. சரி, மனைவியா கூட ஆட்கள் அமைச்சு பார்த்தா கார் விபத்து. என்ன விபத்து? ஸ்பாட்டா விட்டு அவங்க மனைவி. அந்த ஐயா சொல்றாரு, என் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்க உணர்த்தப்பட்டு நீ ஒரு இடம் வாங்கினியே. ஆமா, இடம் வாங்கினேன். அங்க மரத்தெல்லாம் வச்சியா? ஆமா, மரத்தை வச்சேன். அந்த இடம் கொடுத்தவன் உனக்கு விரோதமா சூனியத்தை பண்ணிருக்கா, இங்கிருந்து கேட்ட தாண்டி போய் விழுந்தாருங்க. இன்னைக்கு ஏன் நீ அந்த இடத்துல வாழவே? இந்த மாதிரி இருக்கிற சில எரிச்சலின் ஆவி. ஆமீன் சொல்லுங்க. கையை மேல வைத்து அல்லேலூயா போடுங்க. உங்களை சுத்தி இருக்குது என்று கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு நான் அதை உடைக்க போகிறேன், அதை உன்னை விட்டு விலக்க போகிறேன். அப்படியேப்பட்ட நல்ல கவனிங்க. சில விஷயத்துல நமக்கு அனுபவமே இருக்காது, அனுபவமே தெரியும் தெரியாது. இப்போ லைட்டா கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த வேலை பார்த்துன்னு சொல்லும்போது எனக்கு என்ன வரும் தெரியுமா? அவங்க மேல எரிச்சல் வரும். என்ன வரும்? நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்க கூட என்ன கேட்கணுமா? இங்க காயனின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவே. ஆமென் சொல்லுங்க. நல்ல சுபாவம் உள்ளவனா இருந்தா ஆண்டவர் இதை ஏத்துக்கல, ஆண்டவர் விரும்புற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என் கூட பேசுறேன். நீங்க ஆண்டவர் மேல கோவப்படுறதோ, எரிச்சல் அடையுதோ, சர்ச்சை விட்டு நிக்கிறதோ, இல்ல சர்ச்சைக்கு வராம நிக்கிறதோ, அது சரியில்லாத ஒரு காரியம். ஆமீன் வரலையே. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுது,
காயனையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது என்ன ஆயிடுச்சு? யாரு மேல? யாரு மேல பேசுங்க? யாரு மேல? எங்க யாரு மேல அவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு? அவன் யாரு சொல்லுங்க? யாரு சொல்லுங்க? பேசுங்க சகோதரங்க. ஆமென் சொல்லுங்க. வெளியால எரிச்சலை விட தாண்டிடலாங்க. இந்த சொந்தக்காரங்க பாருங்க, அவன் பொல்லாத ஒரு ஆயுதங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை மேல போய் தள்ளியா. நீங்க வேற ஆளுகளோட தப்பிச்சுட்டு வந்துடலாம், இந்த சொந்த பந்தத்துக்கிட்ட நீ தப்பிக்கவே. ஒரு கல்யாணத்தை பண்ணிடக்கூடாது, ஒரு காரியத்தை நீ செஞ்சிடக்கூடாது. நீ நல்லா வாழ்றன்னு யாருக்கிட்டையும் சொல், உன்னை பத்தி யாரும் பேசவே. இப்போ ஒரு மிகப்பெரிய கோபம் காயனுக்குள்ள வந்துச்சு. இனி ஆபேலை விட்டா நம்மளை யாரும் மதிக்கவே மாட்டான். யார காலி பண்ணு? ஆபேலை காலி பண்ணுன்னு சொல்ல வந்த ஆவிய உன் வீட்டை விட்டு கர்த்தர் இன்னைக்கு அனுப்புறாரு. உன் எல்லையை விட்டு கர்த்தர் அனுப்புறாரு. உன் எல்லையை விட்டு கர்த்தர் அனுப்புறாரு. நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே நான் வீடு கட்டுறது, ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறது, யாருக்கு பிடிக்காம என் மேல எரிச்சலின் ஆவிய ஏவி அனுப்புறாங்களோ, உங்க புள்ள நல்லா பேசிட்டு இருக்குங்க, உங்களையே சுத்தி சுத்தி வரும். பாப்பா என் புள்ள என்கிட்ட வரல, இவன் புள்ள பாரு எப்படி இவங்க இருக்குது. இவன் புள்ள நாளைக்கு இவங்கிட்ட பேசவே கூடாது. கட்டி வச்சுக்கிற கட்டெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் எரிப்பாரு. கட்டி வச்சுக்கிற கட்டெல்லாம் எரிப்பாரு. உன் கணவன் உங்ககிட்ட பேசக்கூடாது, உன் மனைவி உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆண்டவரே முறுமுறுக்கிற ஆவிய இன்னைக்கு உண்டா. ஆமீன். வரலையே, அல்லேலூயா வரலைங்க. யாத்திராகமம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூட நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஆமீன். வரலையே. இஸ்ரவேல் ஜனங்க வளர்ந்து வந்தது, பெருகினது, பார்வோனுக்கு மிக எரிச்சலா இருந்தது. ஆமீன். வரலையே. உன்னுடைய காரியம், உன்னுடைய குடும்பம் யாருக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்குதோ கர்த்தர் இன்னைக்கு அந்த கட்டுகளை அறுப்பாரு. கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாரு. கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாரு. கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாரு. கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாரு. எரிச்சலின் ஆவிகளே எந்தெந்த வீட்டுக்குள்ள இருக்கிற, யார் யாருக்குள்ள இருக்கிற, இயேசு நாமத்துல வாவலிய. இப்ப இப்படி பார்த்தவங்க அவனுக்கு மேல எரிச்சல் கொண்டுட்டு 11ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேளையிலே ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரனை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்கு பிரதியுத்தமாய் ராமோஸ் என்னும் பட்டசாலையிலே 12ஆம் வசனம், ஆனால் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கும்படி, எவ்வளவாய் அவளை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர்களை பெருக பண்ணினார். உங்க மேல எவ்வளவா எரிச்சல் அடைஞ்சி உங்க காரியத்தை ஒடுக்கும்படி செய்தார்களோ, உங்க மேல எரிச்சலாய் வந்து உங்க பொருளை எல்லாம் சேதமாக்கினார்களோ, உங்க கை கால்கள் எல்லாம் சேதமாக்கினார்களோ, உங்களை வாழாதபடி குறுகி போகபடி செஞ்சாங்களோ, இந்த மத்தியான வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். வரலையா? சிலருக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் சிரிச்சுட்டா போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே தலையெல்லாம் எரிச்சல் ஆகிடும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எப்போதெல்லாம் நம்ம வீட்டில் துக்க சத்தம் தான் கேட்கணும்.
அழுதுதான் இருக்கணும். அப்பதான் சிலருக்கு என்ன இருக்குன்னா சந்தோஷமா இருக்கும். இங்க கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்களை பெருக பண்ணினார். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன அடைஞ்சா, இவங்களை நான் என்ன பண்ணாலும் இவங்களை என்ன பண்ண முடியல, அழிக்க முடியலையே. இவங்களை என்னென்னமோ பண்ற, என்னென்னமோ செய்ற, 7 மாசம் என்னென்னமோ பண்ண, ஆனா உனக்கும் புருஷனுக்கும் சண்டை வரல, உனக்கும் பிள்ளைக்கு சண்டை வரல, உன் குடும்பத்துல வியாதி வரல, உன் குடும்பத்துல மரணம் வரல. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாம. இப்போ இவ்வளவு சுமக்கிறோம், இவ்வளவு காரியத்தை செய்யறோம், இவங்க என்ன பண்ண முடியல, ஒடுங்கி போகலையே. ஒரு அம்மாவுக்கு குழந்தை நின்ன உடனே செய்வனால, வாங்க சிஸ்டர், உங்களதான் திருமலாவில் வந்துக்கிறாங்களா, நீங்க உட்காருங்க, அவங்க மட்டும் வரட்டும், நீங்க மட்டும் வாங்க. நல்லா கவனிங்க, எத்தனை சூனியங்கள் எப்படி வேலை செய்யுது. சிஸ்டர், இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல பிரச்சனையில சந்திச்சு வாழ முடியாத சூழ்நிலை, இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, தங்கறதுக்கு வீடு இல்லாத சூழ்நிலை, எதிர்பார்க்கல, குழந்தை தங்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இவங்க என்ன ஆயிட்டாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க. ஆயிட்டீங்களா? ஆனாங்க. இத மெல்லமா அந்த இடத்துல இவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டு கணவனருக்கு போன் பண்றாங்க. ஒரு திடீர் எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை அவர் பேசின உடனே இந்த குழந்தையே இருக்கவே, ஆமீன் சொல்லுங்க, கையை மேல வைத்து தலையிலேயே போடுங்க. என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஆரம்பத்துலேருந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாரு, சண்டை, கொஞ்சம் ட்ரிங்க் பழக்கெல்லாம் இருக்கு. அம்மா கொஞ்சம் விசாரிக்காம தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, நல்லா வச்சிருப்பான், நல்லா பார்த்துப்பான், சரி நல்லா கேட்டுட்டாங்க அந்த வார்த்தையை. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் மேரேஜ் ஆகி கொரோனால 2020 வச்சாங்க. நான் மேரேஜ் ஆகி 3 மாதம் நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது உண்மையா போயான்னு தெரியல. அந்த பொண்ணு கூட அஃபேர் இருந்ததுக்கு எனக்கு இப்போ இதெல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தை நின்னு இப்போ லாஸ்ட்ல வந்து அவங்க அண்ணா வந்து என்ன அடிச்சு வெளியே அனுப்பிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அவங்க அண்ணனே என்ன கரண்ட் இல்லாம கட் பண்ணாங்க. கரண்ட் இல்லாம அந்த ஃபோன் வச்சு மொபைல் வச்சு தான் நான் சாப்பாடே செய்வேன். அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த கரண்டால எங்க மூத்தார் இறந்துட்டாரு. அது கூட எனக்கு தெரியல. அது அப்போ நான் ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன். அந்த டைம்ல தான் எனக்கு வாடகை வீட்டில் அடிச்சு வெளியே விடும்போது ஒரு 1.5 மாசம் தான் அந்த வீட்டில் இருந்தேன். அப்பதான் எனக்கு மாசம் மாதிரி எனக்கே தெரியல. நல்லா கவனிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நான் ஃபோன் பண்றேன் எங்க வீட்டுக்காருக்கு, ஃபோன் இந்த மாதிரி நான் கன்சீவா இருக்கேன்ப்பான்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நான் உன் கூட இல்லை, நீ யார் கூட இருந்திருக்கேன்னு சொன்னாரு. எப்படி அந்த தெருவில் அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே நான் எந்த மாதிரி பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி என் குழந்தை இல்லை நீ சொல்கிற, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ குழந்தை பெற்று காட்டுறேன். இந்த செகண்ட் வரைக்கும் அவர் எந்த பார்க்க வரல. அப்புறமா குழந்தை பிறந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இல்லை அந்த குழந்தைய அடிக்க என்னென்ன பண்ண, அப்போ என் குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது அப்போ பப்பாயா அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். எனக்கு வேண்டாம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த பிள்ளை குழந்தை பாக்கியத்தை அடைந்துட்டாள் என்று இந்த பிள்ளைக்கு மேல ஒரு எரிச்சலின் ஆவி எழும்பிடுச்சு. தேங்க்யூமா, தேங்க்யூ. இந்த எரிச்சல் ஆவி எழும்பி இந்த குழந்தை உயிரையே பாவிக்க நினைத்தது. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால குழந்தையோட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாருங்க. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? எத்தனை பேர் உன் மேல எரிச்சல் அடைந்து
உன் உயிரை வாங்கன்னு நினைச்சாலும் என் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் அதை முறியடிப்பாரு. என் ஆண்டவர் என் வீட்டில் அந்த இந்த எரிச்சல் ஆவியை விட மாட்டாரு. அந்த எரிச்சலான மனிதனை என் வேலை சொல்ற வைக்க மாட்டாரு. அந்த எரிச்சலான மனிதனை நான் செய்யற வியாபாரத்துல கர்த்தர் வைக்க மாட்டாரு. இந்த மத்தியான வேலையில கர்த்தர் அதை முறியடிப்பார். பாருங்க, என்னென்னமோ சாப்பிடுறாங்க. அந்த ஆவி அந்த குழந்தையை அடிச்சு விட வேண்டும் என்று ஆக்ரோஷப்படுத்தின போது கர்த்தர் ஒரு தீங்கும் அனுபவாதபடி கர்த்தர் அந்த குழந்தையை கர்ப்பத்தில் பாதுகாத்து கர்த்தர் பெற்றெடுக்கும்படி செய்ததை போல உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண செய்வார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை என்னென்னமோ ஒடுக்குறான், என்னென்னமோ வேலை செய்யறான். ஆனா கர்த்தர் அவங்க பலத்தை குறைந்து போகும்படி செய்யல, பலத்தின் மேல் பலன் அடைய செய்தாரு. இந்த மத்தியான வேளையில உன்னை பலவீனப்படுத்துற சில எரிச்சலின் ஆவி, நல்லங்க, எரிச்சலின் ஆவி உங்க மேல இருக்குதுன்னா உங்களுக்கு கழுத்து வலிக்கும். உங்க மேல யாராவது எரிச்சல் ஆவியா இருக்கிறாங்கன்னா கழுத்து வலிக்கும். ரெண்டாவது இந்த மூட்டுக்கு வலிக்கும், பசி எடுக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே கேராவே இருக்கும். இது எல்லாம் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறவங்க உங்க மேல யாரோ எரிச்சலின் ஆவியை வைத்து உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. சில நேரத்தில் நீங்களே கோவப்பட்டு பிள்ளைங்களை அடிப்பீங்க, நீங்களே கோவப்பட்டு வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடைப்பீங்க. இது எல்லாம் உங்க மேல வந்த எரிச்சலின் ஆவிய கர்த்தர் உங்க எல்லையில இராதபடி கர்த்தர் உடைக்க போகிறார். வசனம் சொல்ற அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்களை அவ்வளவாய் கர்த்தர் பெருக பண்ணினார். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்து எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ எரிச்சல் இருக்கிறவங்க ஒரு மடங்கு வேலையை விட 7 மடங்கு வேலையை வாங்குவாங்க. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா போடும். அப்போ அவங்க மேல, நம்ம மேல அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு எரிச்சல் இருக்குது. மனசாட்சியே இல்லாம 6 மணிக்கு தான் வேலை முடியணும், 8 மணியில வேலை அங்கே அனுப்புறாங்க. உங்க மேல என்ன இருக்குது? பேசுங்க, வாயை திறந்து. உங்க வீட்டுல எல்லா வேலையும் நீங்க செய்வீங்க, காய் சமைப்பீங்க, கறியை சமைப்பீங்க, எல்லாமே பக்காவா சூப்பரா சமைப்பீங்க. ஆனா உங்க மேல எரிச்சல் வருங்க, அந்த சாப்பாட்டை வாரி கொட்டுவாங்க. அந்த சாப்பிடும் போது உங்களுக்கு தேவையில்லாத சண்டைக்கு வெளிப்பாங்க. இந்த மத்தியான வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சல் அடையபடி என் ஆண்டவர் செய்ய போகிறாரு. எத்தனை பேர் கையை மேல உயர்த்தி சொல்றீங்க, என் மேல எரிச்சலா இருக்கிறவங்க, என் பிள்ளை மேல எரிச்சலா இருக்கிறவங்க, என் குடும்பத்து மேல எரிச்சலா இருக்கிறவங்க, கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த மத்தியான வேளையில ஆமென் ஆமென். வரலையே, அல்லேலூயா, வரலையே. கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு அதை மாற்ற போகிறாரு. ஆண்டவர் அதை மாற்ற போகிறாருங்க. ஆண்டவர் அதை மாற்றவே நாள்ல 2 சகோதரிக்கு குழந்தை பிறகு. ஒருத்தி குழந்தை இறந்த உடனே இன்னொருத்தி உயிரிழக்கிற குழந்தைய சொல்றா, இந்த குழந்தை தான் என் குழந்தை. ஆமீன் சொல்லுங்க. இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய மோசமான ஒரு ஆவி, எரிச்சலின் ஆவி. ஆமென் ஆமென். கையை மேல தலையிலேயே வரலையே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் மேல எரிச்சல் அடைந்த சவுலின் ஆவி உன் எல்லையை விட்டு வெளியேறுபடி, உன் எல்லையை விட்டு வெளியேறுபடி, உன் எல்லையை விட்டு வெளியேறுபடி கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உன்னை விடுவிப்பாராக. ஆமென். வரலையே. மற்றவங்க முன்னாடி நம்ம ஆசீர்வதிக்கப்படவே. ஆமென். நம்ம ஆசீர்வாதத்தை தட்டி பறிப்பான். சொல்லுங்க, எதை தட்டி பறிப்பான்? சொல்லுங்க, எதை தட்டி பறிப்பான்? சரி, 2 நாளாகும் 13. சரி, 14 வாசிங்கம்மா. 14, 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது
உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிர்க்க வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. உங்க எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களை மேற்கொள்ளலாம் என்று உங்க வளர்ச்சியை பார்த்து, நீங்க பெருகிறத பார்த்து, நீங்க கட்டி வீட்டை கட்டுறத பார்த்து, உங்க வியாபாரத்தை பார்த்து, உங்க ஊழியத்தை பார்த்து யாரெல்லாம் எரிச்சல் அடைஞ்சு உங்களை அழிக்க நினைச்சார்களோ, கர்த்தர் மேற்கொள்ள விடாதபடி ஒரு அக்கினியை போட போறாரு. ஒரு அக்கினியை போட போறாரு. ஒரு அக்கினியை போட போறாரு. ஒரு அக்கினியை போட போறாரு. ஒரு அக்கினியை கர்த்தர் போட போறாரு. இந்த மாதிரி சில வல்லமைய கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போற. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஜெபம் நேரம் வந்து விட்டது. நித்தியம் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீ எந்த வேளையில எரிச்சல் அடையப்பட்டு நீ விழுந்து கிடக்கிறாயோ, நீ அழுது கிடக்கிறாயோ, நீ கை கால் வராத படுத்து கொண்டிருக்கிறியோ, நீ எந்த வியாதியில தள்ளப்பட்டிருக்கிறியோ, கையை மேல உயர்த்தி கேளு. பலம் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏன் உன் சத்துரு மேல் எரிச்சல் அடைகிறான்? எதனால எரிச்சல் வருது? உன் வளர்ச்சியை பார்த்து, நீ யுத்தத்தில் ஜெயிக்கிறத பார்த்து, நீ எல்லா காரியத்திலும் ஜெயம் கொள்றத பார்த்து மேல பொறாமை கொண்டு உன் மேல எரிச்சல் அடைந்து நீ தரையாய் அழிந்து போகணும்னு சொல்லி வந்த சில வல்லமைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. கையை மேல உயர்த்தி, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினா எரிச்சலின் ஆவிகளை வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு, பழையாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ளே, அந்த பழையாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ளே, நரகத்தை விட்டு கசப்புக்களே, அன்பினாவி எனக்குள்ளே, வல்லமையின் ஆவியானவர். எல்லாரும் வாயை திறந்து உன் குடும்பத்தை யாரோ ஒருத்தர் எரிச்சல் அடைந்து உன் குடும்பத்தையே பிரிக்கிறாங்க, உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறாங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் நீ பெருக கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமை கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, சுத்தம் செய்து வாழ்பவன் நான். உடஞ்சி வெளியே வா, உடஞ்சி வெளியே வா, இயேசு நாமத்துல கையை தட்டி கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. உன் வீட்டு மண்ணுல யாரெல்லாம் எரிச்சல் அடைஞ்சு உன் வேலையை கட்டி வச்சிருக்கிறாங்களோ, உன் வீட்டை கட்டி வச்சிருக்கிறாங்களோ, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்த
நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கட்டல் பண்ணி நடத்துகிறார். யுத்தம் போல அலைவதில்லை, சித்தம் செய்து வாழ்ந்தவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, சித்தம் செய்து வாழ்ந்தவன் நான். இவன ரபண ரபல ரபண 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 ரபு, இவன ரபண ரபல ரபண 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 ரபு, இவன ரபண ரபல ரபண ரபல ரபண ரபு, இவன ரபண ரபல ரபண. நீ துதிக்க ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. எரிச்சலின் ஆவி உடையுது, எரிச்சலின் ஆவி உடையுது. உன் குடும்பத்துக்கு காலடி மண்ணுல, காலடி மண்ணுல எரிச்சல் அடைஞ்சு கட்டி வச்சு காலடி மண்ணுல, காலடி மண்ணுல கட்டி வச்சுக்கிற மந்திரத்தின் ஆவிய, மந்திரத்தின் ஆவிய இப்ப இப்ப கர்த்தருடைய அக்கினி இறங்குது, உன் வீட்டு மண்ணுல இறங்குது. எவ்வளவா நீ வாழக்கூடாதபடி வா 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 வெளியே வா, வா வெளியே வா, வா வெளியே வா. உன்னை ஒடுக்கின, உன்னை ஒடுக்கின, உன்னை ஒடுக்கின வல்லமைய ஒடுக்கின, வா வெளியா. லோரி லோரி அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. வா 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 வா. இவன ரபல 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 ரபு, இவன ரபல 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 ரபா, இவன ரபல 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 ரபு, இவன ரபல ரபல. கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி உன் வீட்டு மண்ணுல, உன் வீட்டு மண்ணுல, உன் வீட்டு மண்ணுல யுத்தம் பண்ணான, யுத்தம் பண்ணான. உன்னை அழிக்க வந்தது, உன்னை அழிக்க வந்தது. இதில் வந்து விட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத கர்த்தருடைய வல்லமை. இவன ரபண 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 ரபு, இவன ரபண 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 ரபா, இவன ரபண ரபண ரப. வா வெளிய வா, வா வெளிய. கழுத்துல இருக்கிற மாத்திரைகளே, கழுத்துல இருக்கிற சூரியமே எரிஞ்சு வா. அக்கினி இறங்குற நேரம், கர்த்தருடைய அக்கினி இறங்குற நேரம். நான் பார்க்கிற எல்லாரும் வீட்டுக்குள்ள அந்த எரிச்சலின் ஆவி எரி ஓடுது. கர்த்தருடைய அக்கினி உன் கால்ல இறங்குது, உன் கால்ல இறங்குது, உன் கால்ல இறங்குது, உன் கால்ல இறங்குது, உன் கால்ல இறங்குது. வா வெளியா, வா வெளியா, வா வெளியா. உன் கால்ல, உன் கால்ல யார் யாரு கால்ல கட்டிருக்கிறா, யார் யாரு கால்ல கட்டிருக்கிறா. லோரி கதவு க்ளோஸ் பண்ணு. லோரி அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. லோரி கடமை நடந்து புயலை நிறுத்தி அவளுக்கு எல்லையை குறிப்பிட்டவர். கடமை நடந்து புயலை நிறுத்தி கடலுக்கு 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 எல்லையை குறிப்பிட்டவர். இவன ரபட 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 ரபோ, இவன ரபட 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 ரபோ, இவன ரபட 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 ரபோ, இவன ரபட ரபட ரபட. வாழ விடாதபடி, வாழ விடாதபடி உன் கோட்டை எடுத்து செய்யப்பட்ட, கோட்டை எடுத்து செய்யப்பட்ட சூரியத்தின் ஆவியே வா 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 வா. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. அந்த நாமம் சொல்ல சொல்ல
நேரமல்லோ சுரஜா காலமல்லோ எழுபுதலை நேரமல்லோ சுரஜா காலமல்லோ துதிக்கோ நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே துதிக்கோ நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே கொண்டு திருமணமாய் இருப்போம் பாரதத்தை போக கொண்டு திருமணமாய் இருப்போம் இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதரிப்போம் இது ஏற்புதலை நேரமல்லோ அக்கினி இறங்குற நேரம் அக்கினி இறங்குற கையை தட்டி வாயா திறந்து அதிகாலை தெய்வ சமூகமே அச்சரிய திரும்ப பெருகுமே அதிகாலை தெய்வ சமூகமே அச்சரிய திரும்ப பெருகுமே ஆராதனை தூபம் எடுத்ததில் பாவி தெய்வ கிடைக்குமே ஆராதனை தூபம் எடுத்ததில் பாவி தெய்வ கிடைக்குமே ரமல ரமண ரமல ரமண 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 ரமோ ரமண ரமண ரமல ரமண 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 ரமோ இவன ரமல ரமண ரமல ரமண ரமண ரமோ இவன ரமண ரமல ரமண ரமல ரமண ரமோ இவன ரமண 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 அத்துடைய வல்லமை இறங்குது ஓ பிள்ளையா சூறையாட வந்த மாந்திரிகத்தின் ஆவியே மாந்திரிகத்தின் ஆவியே மாந்திரிகத்தின் ஆவியே இப்ப காத்தர் உடைக்கிறாரு இப்ப காத்தர் உடைக்கிறாரு 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 உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சூறையாட வந்தது அழிக்க வந்தது வெளியா வெளியா அதிகாலை தெய்வ சமூகமே அச்சரிய திரும்ப பெருகுமே அதிகாலை தெய்வ சமூகமே அச்சரிய திரும்ப பெருகுமே ஆராதனை தூபம் எடுத்து அப்பாவி தெய்வ கிடைக்குமே ஆராதனை தூபம் எடுத்து அப்பாவி ஐயா தட்டி வாயா திறந்து வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னை வீட்டுக்குள்ள கட்டி வச்சிரு கட்டு இங்க ஜெபிக்கிற என் ஆண்டவர் விடுதலை செய்கிறாரு செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தி உமாலாகோ 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 அடையுது எரிச்சலின் ஆவி சூரியத்தின் ஆவி செய்வினை ஆவிகளே ஆமீன் வரலையே உங்க மேல காரணம் இல்லாம ஈட்டிய குத்த வந்தத கர்த்தர் விடைப்பாரு ஐயா காரணமே இல்லாதவனை அடிக்க வந்த சில வல்லமைய நான் இங்க பாக்குறேங்க உங்க வீட்டுக்குள்ள சர்பத்தை ஏவல் பண்ணி உன் வீட்டுக்குள்ள உனக்கும் பிள்ளைக்கும் போட்டோ எடுத்து செய்யப்பட்ட எரிச்சலின் ஆவிகளை கர்த்தர் எரிக்கிறாரு 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 glory glory ஆமென் வரலையே கையை மேல வைத்து அல்லேலூயா வரல பாருங்க என் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆசாவுக்கு விரோதமாக இருந்த அந்த எத்தியோப்பியன் ஆவிகளை கர்த்தர் ஓடி போகும்படி செய்தாரு. இன்னையோட உன் மேல எரிச்சலா இருக்கிற சில வல்லமையில கர்த்தர் ஓடி போக செய்ய வராரு. ஆமீன் வரலையா? கையை மேல வச்சு ஜெபம் போது ஆமீன் சொல்லுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்க வீட்டின் மேல் வந்த ஒரு பொல்லாத எரிச்சலின் ஆவி நிமித்தம் என் வீட்டையே ரெண்டாக்கின
என் வேலையே நிப்பாட்டியபடி செய்தது எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆகாதபடி வந்த சில எரிச்சலின் வல்லமை இந்த மத்தியான வேளையிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னையும் என் குடும்பத்தையும் சொல்லுங்க, என் ஊழியத்தை விட்டு எரிந்து சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி அல்லேலூயா போடுங்க. நாளை சரியா மாலை 6 மணிக்கு வாக்குத்தத்தமும் விடுதலையும், ஆமீன் சொல்லுங்க. நாளைக்கு இந்த இடத்துல சரியா மாலை கூட்டம் ஒன்று. ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதியிலே மாலையில வாக்குத்தத்தமும் சொல்லுங்க விடுதலையும், வாக்குத்தத்தமும் விடுதலையும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான பிளஸிங் கூட்டம் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. ஒருவேளை விடுதலைக்காக இருக்கிறவர்கள் நாளைக்கும் இந்த இடத்துல காலையில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறும். பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கையை மேலே போய் தலையிலையா சொல்லுங்க. டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற மறுபடியும் சொல்லுகிறேன், வருகிற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவடியில் தீர்க்க தரிசன விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் பங்கு பெற்று விடுதலையை அடையுங்கள். இயேசுவை நம்பி வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்ன வழியெலாம் இருக்குது பாஸ்டர், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய ஆகாரம் சாப்பிட்ட பின்பு நீங்கள் தனித்தனியாக ஜெபிக்க வரும்போது அந்த ஜெபத்தில் கர்த்தர் அதை முறியடிப்பார். கையை மேலே போய் தலையிலையா போடலாம். இப்போது நம்ம மத்தியில் நீ உட்காருங்க. ஒரு தேவ மனிதன் வந்திருக்கிறார், நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா அவர்கள் வந்து ஒரு சாட்சியை சொல்வார். நான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சபை சார்ப கரங்களை தட்டி வரவேற்கலாம். போதகர், நான் முன்பு அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை கர்த்தர் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் தேவன் நம்ம பாஸ்டரை கொண்டு செய்கிற இந்த ஊழியங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஊழியங்களை தேவன் ஏற்படுத்தியிருப்பது மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயமாய் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த நாட்களில் ஊழியங்கள் எப்படியோ போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படி ஒரு உண்மையும் ஒரு வல்லமையுமான ஒரு ஊழியங்களை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். சகோதரரை நான் வந்து நம்ம பாஸ்டர் வந்து ஒரு 3 இயர்ஸாக தான் நமக்கு தெரியும். அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் ஊர் வந்து மிட்னமல்லி. நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ எங்கள் அம்மாவுக்காக ஒரு உடல்நிலை சரியில்லாதப்போ நான் இங்கே வந்தப்போ நம்ம பாஸ்டர் இடத்துல நான் அம்மாவுக்காக ஜெபித்தது உண்டு. அப்போது எனக்கும் கூட அவர் ஜெபிப்பார். அப்போது 2023ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எனக்காக யாரையுமே வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னென்று சொன்னால், அவங்களுக்கு வந்தவங்களுக்கு மாத்திரம் ஜெபித்து அனுப்புகிறவர் இல்லை, கூட வந்தவங்களுக்கும் அவர் ஜெபித்து அனுப்புவார். அப்போ அம்மாவை தான் கூட்டின்னு வந்தேன். கர்த்தர் நல்லவர். எனக்கும் கூட அவர் ஜெபித்தார். எனக்குள்ளும் சில பலவீனங்கள், போராட்டங்கள் வேலையில் இருந்தது. அவர் சொன்னார், இன்னும் ஒரு 4 மாதத்துக்குள்ளாய், அந்த மாதத்தை சொல்லி அவர் சொன்னார், உன்னுடைய வேலையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி. நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான், ஆனாலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இல்லாமலே அந்த நேரத்தில் நான் இருந்தேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நான் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். என் தாய் தகப்பனார் என்னுடைய எல்லாருமே வந்து பூர்வீகம் ஒரு இந்து குடும்பம் தான். கர்த்தர் அதிலிருந்து என்னை ஒருவனாய் என்னுடைய 19 வயதில் நான் தெரிந்து கொண்டேன். அதன் முதற்கொண்டு கர்த்தர் என்னை கிருபையாய் என்னை நடத்தி வருகிறார். என்னை அவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் எனக்காக வைத்திருக்கிற ரட்சிப்பை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உலகப்பிரமாண ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இம்மட்டுமா என்னை நடத்தி வருகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாயும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார்.
இந்த நாளில் அப்போ நம்ம பாஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு காணிக்கையாக இந்த காணிக்கையை நான் கொடுத்து கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த சபை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சபையாய் உருவெடுத்து இந்த சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் தேவன் இந்த சபையை உயர்த்தும்படியாய் நான் ஒரு சிறிய ஜெபத்தை நான் ஜெபித்து நான் முடித்துக் கொள்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஊழியத்திலே ஆண்டவரை கலந்து கொள்ளும்படியாய் தேவன் பாராட்டின இந்த நன்மையா ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு செய்த நன்மைக்காய் ஆண்டவர் உமக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு சாட்சியை சொல்லும்படியாய் இந்த சிறிய காணிக்கையை கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்த உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே இந்த இடத்துல ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் மிக திரளான கூட்டங்கள் ஆண்டவரே இந்த வந்து ஆண்டவரே தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே இந்த இடத்தை நீர் ஆண்டவரே விஸ்தாரமாக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டருக்காய் செபிக்கிறோம். இன்னுமாய் அவரை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவரைகளும் ஆண்டவரே கர்த்தாவை இன்னுமாய் ஊழியத்திலே பெருக பண்ணும்படியாய் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு என்று ஜனங்களை ஆண்டவரே அப்பா தயார்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரம் கூட இருந்து அவர்களை நடத்தி ஆண்டவரே ஜெயம் கொள்ளவர்களாய் இந்த ஆண்டவரே அந்த இடத்துல இந்த ஊரில் ஆண்டவரே இந்த தேசத்திலே அவர்களை ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. நான் சொன்னதை மறந்துட்டேன். ஐயா அதை ஞாபகம் வைத்து முத நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்றத கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்பினாரோ தெரியல எனக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நன்றிண்ணே. கர்த்தருடைய ஆகாரம் இருக்குது. சாப்பிட்ட பிறகு மீண்டும் ஜெபம் நடைபெறும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். So what you can see here, we are providing the learning rate, and in the optimizer, we're going to use the function called minimize so as to minimize the cost using the particular optimizer. So as you can see, we have a small warning, major versions, mismatch. That's cool because it's not creating any error as of now. So once again, what we're going to do is initialize all the variables. So we're going to use the tf.global_variable initializer. Then again, we're going to create an empty list to store the cost history and the accuracy history so as to get a track of whether our deep neural network is working in the right direction or not. So don't get afraid when I show you this code. What we're going to do is launch the graph which we created. So for that, we're going to use tf.session as SCSS. And then we have the training cycles for epochs in the range training epochs. So epochs, which we mentioned earlier, are 15. So we're going to train this for 15 epochs. First of all, what we're going to do is create the average cost as 0. But we're going to do next is that loop it over all the batches. So the batch size is 100. We're going to use a batch size of 100, iterate it for 15 epochs. For I in range total batches, we're going to MNI_train the next batch size. Next, what we're going to do is run an optimization backdrop and the cost operation to get the loss value. We're going to calculate the average cost, and then finally we'll calculate the accuracy. So what we're going to do is accuracy will be tf.reduce mean of the tf.cast of the correct prediction. What we're going to do is now append the accuracy to the list. And next, what we're going to do is append the cost to the list also. So as the final output, we get the accuracy and the cost, and we'll see how the accuracy increases while the cost decreases. And then again, we have the plot the cost history to just have a look at the plot of what the cost looks like and the accuracy looks like. So let me run this code. So as you can see, in first epoch, we have cost 171, accuracy 0.8. Second epoch, the cost has reduced to 41 from 171. So you can see we have already reached the accuracy of 0.92. On the fifth epoch, it's 0.925.
So as you can see here, as the cost is decreasing, the accuracy is increasing, because that's the main goal of any deep neural network, is to decrease the cost and increase the accuracy. So till epoch 8, you can see it's 0.93 and the cost has reduced to 5 now. The hyperparameters, what we talked about, the epochs, batch size, and if we talk about the number of perceptrons in the layers, these parameters should be chosen wisely, and that is where the experience of a data scientist comes in, as in the data scientist has an experience, and this thing can only be achieved with lots of practice. So as you can see here, the optimization has finished, and you can see the first graph here is of the cost. So it initially started with 171 and it came down all the way to 0.9. And as you can see, at the same time, the accuracy started from 0.86 and it has reached all the way to 0.947, almost 0.95, that is 95%. So guys, this is it for today's session. I hope you guys came to know what exactly is deep learning, how artificial intelligence, machine learning, and deep learning are connected in terms of data science as we speak, how artificial intelligence is a subset. Now machine learning is a subset of artificial intelligence and deep learning is a subset of machine learning, and how exactly a perceptron works, the idea behind a neural network mimicking the human brain, how you can create your own perceptron from scratch, how you can create a neural network from scratch using Python and the other deep learning frameworks. So this is the problem statement, guys. We need to figure out if the banknotes are real or fake. And for that, we'll be using artificial neural networks. And obviously, we need some sort of data in order to train our network. So let us see how the data set looks like. So over here, I've taken a screenshot of the data set with few of the rows. In it, data were extracted from images that were taken from genuine and forged banknote-like specimens. After that, wavelet transform tools were used to extract features from those images. And these are a few features that I'm highlighting with my cursor. And the final column, or the last column, actually represents the label. So basically, label tells us to which class that pattern represents, whether that pattern represents a fake note or it represents a real note. Let us discuss these features and labels one by one. So the first feature, or the first column, is nothing but variance of a wavelet transformed image. The second column is about skewness. The third is curtices of wavelet transformed image. And finally, fourth one is entropy of the image. After that, when I talk about label, which is nothing but my last column, over here, if the value is 1, that means the pattern represents a real note, whereas when value is 0, that means it represents a fake note. So guys, let's move forward and we'll see what are the various steps involved in order to implement this use case. So over here, we'll first begin by reading the data set that we have. We'll define features and labels. After that, we are going to encode the dependent variable. And what is a dependent variable? It is nothing but your label. Then we are going to divide the data set into two parts, one for training, another for testing. After that, we'll use TensorFlow data structures for holding features, labels, etc. And TensorFlow is nothing but a Python library that is used in order to implement deep learning models, or you can say neural networks. Then we'll write the code in order to implement the model. And once this is done, we will train our model on the training data. We'll calculate the error. Error is nothing but your difference between the model output and the actual output. And we'll try to reduce this error. And once this error becomes minimum, we'll make prediction on the test data and we'll calculate the final accuracy. So guys, let me quickly open my PyCharm and I'll show you how the output looks like. So this is my PyCharm, guys. Over here, I've already written the code in order to execute the use case. I'll go ahead and run this and I'll show you the output. So over here, as you can see, with every iteration, the accuracy is increasing. So let me just stop it right here. All right, till now, any questions, any doubts with respect to what is our use case? What is the data set about? Any questions, guys, you can go ahead and ask me. Okay, there's a question from Arpan. He's asking, can you explain the code? Definitely, Arpan, I'll be doing that at the end of this class. When you are done with all the fundamentals of neural networks, I'll explain you the entire code, how I've written that, and how I've used TensorFlow in order to implement a neural network. I hope you are satisfied with the answer. Okay, he's fine with it. Any other questions, any other doubts, guys, just go ahead and ask me. Over here, you don't need to worry about code right now, guys, because I'll explain this later in the session. So what I'll do, I'll open my slides once more and we'll discuss the fundamentals of neural networks that are required in order to implement this use case. So in order to understand why we need neural networks, we are going to compare the approach before and after neural networks. And we'll see what were the various problems that were there before neural networks.
So earlier conventional computers use an algorithmic approach. That is, the computer follows a set of instructions in order to solve a problem. And unless the specific steps that the computer needs to follow are known, the computer cannot solve the problem. So obviously we need a person who actually knows how to solve that problem, and he or she can provide the instructions to the computer as to how to solve that particular problem, right? So we first should know the answer to that problem, or we should know how to overcome that challenge or problem which is there in front of us. Then only we can provide instructions to the computer. So this restricts the problem solving capability of conventional computers to problems that we already understand and know how to solve. But what about those problems whose answer we have no clue of? So that's where our traditional approach was a failure. So that's why neural networks were introduced. Now let us see what was the scenario after neural networks. So neural networks basically process information in a similar way the human brain does. And these networks, they actually learn from examples. You cannot program them to perform a specific task. They will learn from their examples, from their experience. So you don't need to provide all the instructions to perform a specific task. And your network will learn on its own with its own experience. All right, so this is what basically neural network does. So even if you don't know how to solve a problem, you can train your network in such a way that with experience, it can actually learn how to solve the problem. So that was a major reason why neural networks came into existence. We'll move forward and we'll understand what is the motivation behind neural networks. So these neural networks are basically inspired by neurons, which are nothing but your brain cells. And the exact working of the human brain is still a mystery though. So as I've told you earlier as well, that neural networks work like human brain, and so the name. And similar to a newborn human baby, as he or she learns from his or her experience, we want a network to do that as well. But we want it to do very quickly. So here's a diagram of a neuron, basically a biological neuron. We're excited to introduce conditional remote configs on ByteBrew. Using ByteBrew conditions, you can distribute live remote configs to different segments of players based on attributes like build version, country, custom data, and more, enabling you to create curated in-game experiences for segments of players without having to constantly update the app stores. So, what are you waiting for? Sign up now and start using ByteBrew in your game free today. முன்பை போலவே வழிகளும் ராஜா, நீ வெளிநாட்டுல இருந்து எப்பயா வந்த? என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியாத்தா? நீ டவுனுக்கு போய் கண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியா? டவுனுக்கு போய் கிழிச்சேன். நான் இங்கேயே நம்ம ஊர்லயே பண்ணிக்கிட்டேயா. நம்ம ஊர்லயா? அட ஆமா சாமி, நம்ம சூரிய இருக்கால, எல்லாத்தையும் பாத்துக்கறான். டேய் ராஜா. ராஜா, அடேங்கப்பா சின்னவளே, இத ஸ்கூல்லயா படிச்ச? இல்ல, இன்டர்நெட்ல. இன்டர்நெட்டா? ஆமா, சூரியன் அண்ணா இருக்காரே. யாருமா அந்த சூரிய அண்ணன்? உங்களுக்கு அவங்கள பார்க்கணுமா? வாங்க, அங்க இருக்காரு சூரிய அண்ணன். வெளிச்சம் பாதை இது எங்கெங்குமே. நாங்க சூரிய ஒளியில இருந்து வெறும் மின்சாரம் மட்டும் உற்பத்தி பண்ணல, நம்ம நாட்டோட மூல முடுக்குகளையும் ஒளிமயமாக்குறோம். அதானி நாங்கள் செய்து காட்டுகிறோம். Possible because of neural networks. So in a nutshell, if I need to tell you, artificial neural network is nothing but a network of various artificial neurons. All right. So let me show you the importance of neural network with two scenarios, before and after neural network. So over here we have a machine, and we have trained this machine on 4 types of dogs, as you can see where I'm highlighting with my cursor. And once the training is done, we provide a random image to this particular machine which has a dog. But this dog is not like the other dogs on which we have trained our system on. So without neural networks, our machine cannot identify that dog in the picture, as you can see it over here. Basically, our machine will be confused. It cannot figure out where the dog is. Now, when I talk about neural networks, even if we have not trained our machine on this specific dog, but still, it can identify certain features of the dogs that we have trained on, and it can match those features with the dog that is there in this particular image, and it can identify that dog. So this happens all because of neural networks. So this is just an example to show you how important are neural networks. Now I know you all must be thinking how neural networks work. So for that, we'll move forward and understand how it actually works. So over here, I'll begin by first explaining a single artificial neuron that is called as perceptron. So this is an example of a perceptron. Over here, we have multiple inputs, x1, x2, dash, 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 till xn. And we have corresponding weights as well. W1 for x1, W2 for x2, similarly Wn for xn. Then what happens, we calculated the weighted sum of these inputs. And after doing that, we pass it through an activation function. This activation function is nothing but it provides a threshold value. So above that value, my neuron will fire, else it won't fire.
So this is basically an artificial neuron. So when I talk about a neural network, it involves a lot of these artificial neurons with their own activation function and their processing element. Now we'll move forward and we'll actually understand various modes of this perceptron or single artificial neuron. So there are two modes in a perceptron. One is training, another is using mode. In training mode, the neuron can be trained to fire for particular input patterns, which means that we'll actually train our neuron to fire on certain set of inputs and to not fire on the other set of inputs. That's what basically training mode is. When I talk about using mode, it means that when a taught input pattern is detected at the input, its associated output becomes the current output, which means that once the training is done and we provide an input on which the neuron has been trained on, so it will detect the input and will provide the associated output. So that's what basically using mode is. So first you need to train it, then only you can use your perceptron or your network. So these were the two modes, guys. Next up, we'll understand what are the various activation functions available. So these are the three activation functions, although there are many more, but I've listed down three. Step function. So over here, the moment your input is greater than this particular value, your neuron will fire, else it won't. Similarly for sigmoid and sine function as well. So these are three activation functions. There are many more that I've told you earlier as well. So yeah, these are the three majorly used activation functions. Next up, what we are going to do, we are going to understand how a neuron learns from its experience. So I'll give you a very good analogy in order to understand that. And later on, when we talk about neural networks, or you can say multiple neurons in a network, I'll explain you the maths behind it. I'll explain you the maths behind learning, how it actually happens. So right now I'll explain you with an analogy. And guys, trust me, that analogy is pretty interesting. So I know all of you must have guessed it. So these are two beer mugs, and all of you who love beer can actually relate to this analogy a lot. And I know most of you actually love beer, so that's why I've chosen this particular analogy, so that all of you can relate to it. All right, jokes apart. So fine, guys. So there's a beer festival happening near your house and you want to badly go there. But your decision actually depends on three factors. First is how is the weather, whether it is good or bad. Second is your wife or husband is going with you or not. And the third one is any public transport is available. So on these three factors, your decision will depend whether you will go or not. So we'll consider these three factors as inputs to our perceptron, and we'll consider our decision of going or not going to the beer festival as our output. So let us move forward with that. So the first input is how is the weather. We'll consider it as x1. So when weather is good, it will be 1, and when it is bad, it will be 0. Similarly, your wife is going with you or not, so that will be your x2. If she is going, then it's 1. If she is not going, then it's 0. Similarly, for public transport, if it is available, then it is 1, else it is 0. So these are the three inputs that I'm talking about. Let's see the output. So output will be 1 when you're going to the beer festival, and output will be 0 when you want to relax at home. You want to have beer at home only. You don't want to go outside. So these are the two outputs, whether you're going or you're not going. Now what a human brain does. Over here, okay, fine. I need to go to the beer festival. But there are three things that I need to consider. But will I give importance to all these factors equally? Definitely not. There'll be certain factors which will be of higher priority for me. I'll focus on those factors more. Whereas few factors won't affect that much to me. Alright, so let's prioritize our inputs or factors. So here our most important factor is weather. So if weather is good, I love beer so much that I don't care even if my wife is going with me or not, or if there is a public transport available. So I love beer that much that if weather is good, then definitely I'm going there. That means when x1 is high, output will be definitely high. So how we do that, how we actually prioritize our factors, or how we actually give importance more to a particular input and less to another input in a perceptron or in a neuron. So we do that by using weights. So we assign high weights to the more important factors or more important inputs, and we assign low weights to those particular inputs which are not that important for us. So let's assign weights, guys. So weight W1 is associated with input X1, W2 with X2, and similarly W3 with X3. Now, as I've told you earlier as well, that weather is a very important factor, so I'll assign a pretty high weight to weather and I'll keep it as 6. Similarly, W2 and W3 are not that important, so I'll keep it as 2, 2. After that, I've defined a threshold value as 5, which means that